வணக்கம். ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷனில் ஸ்கின் ரெண்டரிங். ஸ்கின் கலரை எப்படி கலர் பண்ணுறது அப்படின்றது தான். ஸ்கின் கலர் வரும்போது நிறைய ஸ்கின் டோன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேர், எக்ஸ்ட்ரீம்லி ஃபேர், மீடியம், ப்ரௌன், பிளாக். நிறைய டோன்ஸஸ் நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் இருக்குது. இல்லுஸ்ட்ரேட் பண்ணும்போது உங்கள் மாடலை நீங்கள் என்ன கலரில் கொண்டு வரீங்க, அது அப்பான் டு யூ, உங்கள்கிட்ட இருக்கிறது. நிறைய கலர்ஸ் இருக்குது. ஆல்மண்ட், ஹனி, கோல்டன், பிளாக், ப்ரௌன், வெனிலா. நிறைய ஸ்கின் டோன் இருக்குது. நம்ம அதை எப்படி கலர் பண்ணுறோன்னு இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்டர் கலரில் எப்படி ரெண்டரிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீடியம் ஸ்கின் டோன் கலர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கின் ரெண்டரிங்கை ஒரு லேயராக ஆட் பண்ண நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ராசஸ் ஈஸியாக புரியும். ஃபஸ்ட் லேயர் ரொம்ப லைட் ஷேடாக இருக்கணும். ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கார்னர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒயிட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவங்களோட நார்மல், இப்போ நான் சாண்டல் எடுத்துருக்கேன்னா அந்த சாண்டலோட ஒயிட் ஆட் பண்ணும்போது இன்னும் பேல் கலர் கிடைக்கும். அந்த கலரை நான் ஃபஸ்ட் லேயர் லைட்டர் டோனாக யூஸ் பண்ணுறேன். பெயிண்ட் பண்ணும்போது எப்போவுமே கார்னர்லேருந்து பண்ணுங்கள், அப்புறம் மிடிலுக்கு போங்க. அந்த பெயிண்ட் அவுட்டர் லேயருக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் எதாவது டார்க்கர் ஷேடாக இருக்கும்போது அது மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் லேயர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். லைட்டர் டோன். செகண்ட் லேயர் அதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கிற கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் லேயர் அடிக்கும்போது ஷேடோ இருக்கிற, இப்போ லைட் சோர்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் இடத்துல நீங்கள் ஷேடோ அடிக்கணும். நான் கன்சிடர் பண்ணியிருக்கிறது என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற லைட் சோர்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஆப்போசிட் சைடை தான் நீங்கள் டார்க்காக காமிக்கணும். என்னோடய லெஃப்ட் சைடு டார்க்காக நான் காமிப்பேன். எப்படி இந்த ஷேடோ இடத்துல டார்க்காக காமிக்கிறீங்களோ அதேமாதிரி கார்னர் இடத்துலலாம் இந்த டார்க் கலர் காமிங்க. இப்போ நான் எப்படி டார்க் ஷேட் பண்ணுறேன் அந்த இடத்துல கார்னர்ஸ்லாம், அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இந்த லைட்ஸ், இப்போ நான் அந்த ரைட் சைடில் லைட் சோர்ஸ் காமிக்கிறதுனால லெஃப்ட் சைடு ஃபுல் டார்க்கர். அதோடு சேர்த்து அந்த கார்னர்ஸில் அந்த லெக் சைடு அந்த இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் டார்க் காமிக்கணும். இப்போ செகண்ட் லேயர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் லேயர். தேர்ட் லேயர் இப்போ நீங்கள் செகண்ட் லேயர் பண்ணதை விட கொஞ்சம் டார்க் ஷேட் காமிக்கோங்க. செகண்ட் லேயர் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த டார்க்கர் கலரை ஷேடோ இருக்கிற இடத்துல தான் நீங்கள் அடிங்க. இன்னும் கொஞ்சம் அந்த ஷேடோ படுற இடம் டார்க்கர் டோனாக தெரியும். அண்ட் நீங்கள் அந்த கார்னர்ஸையும் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கணும்.
4th லேயர். ஸோ 4th லேயர் வந்து நீங்கள் 3rd லேயர் விட இன்னும் கொஞ்சம் டார்க்கர் டோன். ஸோ இந்த லேயரை வந்து ஒன்லி ஃபார் கார்னர் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக, இந்த கார்னர்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி காமிச்சா இட் வில் லுக் பெட்டராக இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து அந்த கார்னர்ஸை ஹைலைட் பண்ணி காமிக்கணும். நெக்ஸ்ட் வாட்டர் கலர் பென்சில். இதுவும் வாட்டர் கலர் பெயிண்ட் மாதிரி தான். ஸோ லைட் ஷேடு எப்போவுமே எல்லா ஸ்கின் ரெண்டரிங்லுமே லைட் ஷேட்லேருந்து டார்க்கர் டோனுக்கு போகணும். அதே மாதிரி தான் வாட்டர் கலர் பென்சிலாக இருந்தாலும் எந்த மீடியம் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே லைட் ஷேட்லேருந்து டார்க்கர் டோன் போங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த சாண்டல் லைட்டாக அடிங்க. நெக்ஸ்ட் வந்து அது இன்னும் கொஞ்சம் ஹார்டாக, அதாவது கொஞ்சம் நல்லா அழுத்தி அடிங்க. அடுத்த டோன் வந்து ப்ரௌன் கலர் டார்க்கர் டோன். ஸோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணணும். ஃபர்ஸ்ட் லேயர் லைட்டர் டோன். ஸோ லைட்டர் டோனை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் அந்த கார்னர்ஸ்லேருந்து சென்டருக்கு கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு அந்த கார்னரை இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிங்கன்னா அந்த சாண்டல் இன்னும் கொஞ்சம் டார்க்கர் டோன் வந்துடும். ஸோ செகண்ட் லேயர் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும் இதிலே. தேர்ட் லேயர் கொஞ்சம் டார்க்கர் டோன், இன்னும் டார்க்கர் டோன். ஸோ இதையும் நீங்கள் வந்து கார்னரில் நல்லா உங்களுக்கு எந்த இடத்துல ஷேடோ இருக்கோ, எந்த இடத்துல லைட் சோர்ஸ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் ஷேடோ காமிக்கிறதுக்காக டார்க்கர் டோன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக காமிங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷால் வாட்டரில் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கும்போது அந்த டார்க்கர் டோன்லேருந்து லைட்டர் டோனுக்கு போனீங்கன்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி அந்த கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து அதை வந்து ரொம்ப இருக்கிற டார்க்கர் டோனில் நீங்கள் காமிக்காதீங்க. லைட்டர் டோன்லேருந்து அப்புறம் டார்க்கர் டோனுக்கு போங்க. அப்போ தான் வந்து அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரோக்ஸ்லாம் அதிகமாக இருக்காமல் இருக்கும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறோன்னா அது மாதிரி பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் நிறைய அந்த டார்க்கர் டோன் வந்து அப்படியே இப்போ அந்த ப்ரௌன் கலர் நிறைய வந்து அந்த சாண்டலில் பட்டுருச்சு அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி லைட்டாக அந்த ஏரியா வந்து ஸ்ட்ரோக்ஸ் பண்ணுங்கள். அது நார்மலாக ஸ்மூத்தாக மாறிடும். வாட்டர் கலரில் இந்த மாதிரி கலர் பிளெண்ட் பண்ணிட்டிங்கன்னா நார்மல் ஸ்கின் கலர் டோன் வந்துடும். கலர் பென்சில்ஸ் லாஸ்ட் ஃபைனல். ஸோ கலர் பென்சில்ஸ்லையும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் சாண்டல் கலர், நெக்ஸ்ட் கொஞ்சம் டார்க்கர் சாண்டல், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க்கர், அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் இல்லைனா டார்க்கர் சாண்டலாக கொடுக்கணும். ஸ்கின் ரெண்டரிங் எடுத்துக்கிட்டிங்கனாலே எந்த ஒரு மீடியமில் நீங்கள் கலர் பண்ணாலும் லைட் ஃபோக்கஸ் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் டார்க்கர் டோன்ஸ் இருக்கணும், அதாவது ஷேடோஸ் காமிக்கணும்.
ஸோ ஸ்கின் ரெண்டரிங் அவ்வளோதான், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது நெக்ஸ்ட்டு ஃபேஷன் பற்றி ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், இமெயில் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.